ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 24/2/2024 கருணியா KR 642க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமையோட ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் நண்பா. சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 682, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 380,682. அதுக்கு முந்தினற்ற சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 364, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 690,364. இப்படி இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4Dயோட ஏ போர்டை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. ஸோ மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம V9 ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். ஸோ இந்த நம்பர்ஸை நம்மளுடைய இந்த கேள்விக்குறி ஈக்குவல் டு V9 இந்த ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றணும். அப்படி மாற்றும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இங்கே நான் வந்து இந்த 363 கொண்டு வந்திருக்கேன். நம்ம இதில் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4Dயும் ஏ போர்டும். அப்போ 363 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 707,363. இதில் 14 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 7, ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போது 7 மைனஸ் 3. ஸோ இதை வந்து கழிச்சிடலாம் நண்பா. கழிச்சோம்னா நம்மளுக்கு 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. ஸோ 4உடைய V9 வந்து 5. அப்போது 4 அல்லது 5 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 363க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 488. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஹிட்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 4 அல்லது 5ல் நம்மளுக்கு 4 கிடச்சிருச்சு. இப்போ 488 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கெஸ் பண்ணே தெரியாமல் நிறையா நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சுத்த விட்டுட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ட்ராவுக்கு நம்ம தனிப்பட்ட எக்ஸ் எதுவுமே கொண்டு வரல. ரிசல்ட்டுக்குள்ளே இருந்து மட்டும்தான் நம்ம எக்ஸை உருவாக்கியிருக்கோம். அதாவது 4Dயும் ஏ போர்டையும் எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க கெஸ் பண்ண தெரியாமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட்டில் நம்மளுக்கே வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி கெஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம 488 பார்க்கலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 208. இதில் 14 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 4D பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போது 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. 4உடைய சிந்தட்டிக் 5. அப்போது 4 அல்லது 5 இதுதான் நெக்ஸ்டாக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 5 மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு கேட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 488க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 224. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 4. ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது. ஸோ ஒரே நம்பராக இருக்குது. அதனால் நம்மளுக்கு அது ஒரு போர்டு ஏ போர்டும் ஒரு போர்டு சி போர்டாகவும் போயிருக்கு. இப்போ 224க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 525. இதில் நம்ம எடுக்க போகிற 4D வந்து 5, ஏ போர்டு வந்து 2. அப்போ 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3. 3உடைய சிந்தட்டிக் 6. அப்போது 3 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 224க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 6 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 224க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 364. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போனற்ற ஆல் போர்டில் போச்சு, ஏ போர்டு கிடைக்கல. அதனால் இந்த தடவை நம்மளுக்கு 2 சேர்த்தாப்பில் நம்மளுக்கு ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு பெய்ட்ஸ் ஆயிடுச்சு நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். ஸோ நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெய்ட்ஸாக கிடச்சதுனால நம்மளுக்கு நல்ல இந்த இடத்துல வின்னிங் கிடச்சிருக்கும்.
இப்போ நம்ம 364க்கு பார்க்கலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 690. இதில் நம்மளுக்கு 4Dயில் இருக்கிறது 0, ஏ போர்டில் இருக்கிறது 3. அப்போது 0 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3. 3உடைய சிந்தட்டிக் 6. அப்போது 3 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு இந்த 364க்கு அப்புறம் மறுபடியும் 3 அல்லது 6 இருக்குது. இப்போ இந்த 364க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 682 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ நம்ம 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவில் ஏ போர்டு, சி போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டுன்னு வந்துருச்சு நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை நம்பர்ஸ் எடுக்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 682 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த சனிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற 4D வந்து 0, ஏ போர்டு வந்து 6. அப்போது இந்த ட்ராவில் மறுபடியும் நம்மளுக்கு 0 + 6 ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 6. 6ஓட சிந்தட்டிக் 3. அப்போ 6 அல்லது 3 இந்த ட்ராவில் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 அல்லது 3 இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக தொடர்ந்து நம்மளுக்கு 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து 6-3 6-3 6-3 தான் வந்திருக்கு. ஸோ ஒரு ட்ரா 6-3 அப்படியே கிடச்சிருக்கு. அதுக்கடுத்த ட்ரா நம்மளுக்கு வந்து 6 ஏ போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம் நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது ஆல் போர்டான்னு சொல்லிட்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் நம்ம போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். ஆறு அல்லது 3. 6 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து போன ட்ரா நம்மளுக்கு அதாவது இந்த போன ட்ரா நம்மளுக்கு வந்து 6 வந்து ஏ போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 3 ஏ போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ 6-3 ஏற்கனவே நம்மளுக்கு ஏ போர்டில் தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு இது ஆல் போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுங்கிறதுனால நம்ம ஏ போர்டுன்னு கொடுத்துருக்கோம். பக்கத்தில் ஒரு வேளை ஆல் போர்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஆல் போர்டுன்னு கொடுத்துட்டோம். ஸோ 6 அல்லது 3 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டாக இருக்கணும் அல்லது ஆல் போர்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் கெஸ் பண்ணி பிடிக்கிறதா இருந்தால் நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து இதிலேருந்து நம்ம கழிச்சு நம்பர் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் தான் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸோ டெய்லி நம்ம வந்து மெம்பர்ஸ்க்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஏ போர்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, உங்களுக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரும்போது போர்டு ஏன்னா சில நம்மளுக்கு ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஆல் போர்டுன்னு போயிடலாம். ஆனால் சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் தேவைப்படும். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு ஏ போர்டில் 2 நம்பர் நிற்கிது. ஸோ மறுபடியும் ஏ போர்டில் வந்துச்சுன்னா டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் இங்கே கொடுத்துடலாம். மறுபடியும் 6 அல்லது 3 வந்தால் 66 அது 33 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது நண்பா. மற்றபடி சிங்கிளாக இருந்தால் ஆல் போர்டுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஸோ மெத்தட் படி பார்த்தோம்னா 6 அல்லது 3 தான் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு இருக்குது. ஸோ கூடுதலாக நம்பர்ஸ் எதுவுமே சேர்க்கலை. நம்ம வந்து இதுக்கப்புறமா பெயிர்ஸும் கொண்டு வரல. மெத்தடில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் நண்பா. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இது வந்து மெத்தட் படி கொடுத்த நம்பர், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல நண்பா. இன்றைக்கி சனிக்கிழமை 24/2/2024 கர்னியா கேஆர் 642க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.